அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரம் சித்தியானதற்கான அறிகுறிகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரத்தை ஒரு நல்ல குருவிடம் தீட்சை வாங்கி அந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரம் ஒரு நாள் சித்தியாகும். அந்த சித்தியான அறிகுறிகளை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரம் சித்தியாவதற்கான அறிகுறிகள். உச்சிஷ்ட மகாகணபதி எப்படி சித்தியை கொடுப்பார் என்றால், கனவில் வந்துதான் சித்தியை கொடுப்பார். உச்சிஷ்ட மகாகணபதி பல கனவுகளை கொடுப்பார். எந்தெந்த கனவுகள் வந்தால் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரம் சித்தியாகும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரம் சித்தியானதற்கான அறிகுறிகள். முதலில் உச்சிஷ்ட மகாகணபதி சித்தி ஆகின்றது என்றால் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், அதாவது உடல் சூடு அதிகரிக்கும். அடுத்ததாக உணர்ச்சிகள் அதிகரிக்கும், அதாவது என்னவென்றால் காம உணர்ச்சிகள் அதிகரிக்கும். நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு காம உணர்ச்சிகள் அதிகரிக்கும். மற்றும் விநாயகரை கனவில் காண்பது, விநாயகர் கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது போல் கனவு காண்பது, விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது போல் கனவு காண்பது, உச்சிஷ்ட மகாகணபதி கனவில் தரிசனம் செய்வது, யானை கனவில் வருவது, யானை கனவில் வந்து ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு காண்பது, உச்சிஷ்ட மகாகணபதி விக்கிரகம் கனவில் வருவது, குஹ்யம் கனவில் காண்பது, குஹ்யம் என்றால் யோனி, யோனியை கனவில் காண்பது, லிங்கம் கனவில் வருவது, லிங்கம் என்றால் ஆணுறுப்பு, ஆணுறுப்பை கனவில் காண்பது, அருகம்புல் கனவில் காண்பது, யானை தந்தம் கனவில் காண்பது, கோவிலுக்கு சென்று விநாயகர் அல்லது உச்சிஷ்ட மகாகணபதி பூஜை நடப்பதை தரிசனம் செய்வது போல் கனவு காண்பது, தாம்பத்தியம் கொள்வது போல் கனவு காண்பது, சித்தர்கள் கனவில் காண்பது, சித்தர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்வது போல் கனவில் காண்பது, தாமரைப்பூ கனவில் காண்பது, மாதுளை பழம் கனவில் காண்பது, வெள்ளை யானை கனவில் காண்பது. வெள்ளை யானை கனவில் காண்பது என்பது மிகவும் அதிவிசேஷமாகும். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் இது போன்ற கனவுகளை கண்டால் உங்கள் உபாசனை மந்திரம் சித்தியாகிவிட்டது என்று அர்த்தம். மற்றும் ஒரு சிலருக்கு அதிகமாக ஜெபம் செய்யும் உபாசகர்களுக்கு உச்சிஷ்ட மகாகணபதி நேரில் வந்து தரிசனத்தை கொடுப்பார். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரம் சித்தியான உடனே உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுதல், நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் உங்களுக்கு திடீரென்று எதிர்பாராத லாபம் கிடைத்தல், உங்கள் வியாதி குணமாகுதல், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் வெற்றி உண்டாகுதல், உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அறிகுறிகள், மற்றும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அதிகமாகுதல். நீங்கள் ஒரு விதையை விதைத்தால் அது பன்மடங்காக மாறுதல். அதாவது உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மந்திரத்தை சித்தி செய்தவன் ஒரு விதையை விதைத்தால் அது பன்மடங்காக மாறும், திரும்ப திரும்ப முளைத்து கொண்டே இருக்கும். அந்த விதைக்கு சாவே கிடையாது. ஏனென்றால் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகன் ஒரு விதையையோ இல்லை ஒரு செடியையோ விதைத்தால் அந்த செடி நன்கு தழைத்தோங்கும், அந்த செடி திரும்ப திரும்ப முளைத்து கொண்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். நீங்கள் எது சொன்னாலும் அப்படியே பலிக்கும். அதாவது உங்கள் வாயால் நீங்கள் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அது அப்படியே பலிக்கும். அதனால் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகவும், கெட்ட வார்த்தைகளை தவிர்க்கவும். உங்கள் முகம் பொலிவாக மாறும், உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி வீசும், உங்கள் உடம்பில் வரும் வியர்வை துளிகள் நறுமணமாக மாறும். கோர்ட் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்களிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல பேரும் மற்றும் தேர்தல்களில் நல்ல வெற்றியும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இரட்டை பல்லி, அதாவது 2 பல்லியும் சேர்ந்தது போல் நீங்கள் பார்த்தால் அது மிகவும் விசேஷமானதாகும். இந்த மாதிரி இரட்டை பல்லியை பார்ப்பது உச்சிஷ்ட மகாகணபதியின் ஆசீர்வாதத்தையும் அந்த மந்திரம் முழுமையாக சித்தி அடைந்ததையும் உணர்த்துகிறது. இந்த மாதிரி இரட்டை பல்லியை பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதி மந்திரம் சித்தியானதற்கான அறிகுறிகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.